ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண கேபிட்டல் வந்து $4463 ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து 506 ப்ராஃபிட்டு. ஸோ இன்றைக்கி டார்கெட் முடிச்சிட்டோம், 11 மணிக்கே முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ராடே பார்த்திங்கன்னா நிறையா அனலைஸ் பண்ணோம். நிறையா வந்து பக்கத்தில் மிஸ் ஆயிடுச்சு. ஈவன் இங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு, இங்கே மிஸ் ஆயிடுச்சு, இங்கே மார்க் பண்ணாலும் இங்கே வரவே இல்லை, வந்து தான் இன்ட்ராடே எடுத்துருக்கலாம். பைக்கு இங்கே ஒன்று ட்ரை பண்ணோம், அது டிபி அடிக்கல, பக்கத்தில் ப்ராஃபிட் போயிருக்கான். இங்கே டேப் பண்ணால் செல்லு கிடச்சிருக்கும், பட்டு கிடைக்கல. இங்கே வந்து எக்ஸ்னஸ் வேறு ஸ்டாப் ஆகிட்டான். ஸோ அது மாதிரி நிறைய பார்த்துட்டோம். பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே போயிடப்போகிறான். ஸோ எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கேபிட்டல் வந்து 5000 இன்னொரு $31 இருக்குது. ஸோ 5000க்கு ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், 50% தாண்டிட்டோம் இல்லையா. ஸோ 60% பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இன்னொரு 2 ட்ரேடிங் டேஸில் நம்ம கேபிட்டலை வந்து டபுள் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு $1000 லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் பண்ணிவிட்டு வந்தோன்னு பாருங்கள். ஸோ இந்த $1000 லாஸ் இல்லைன்னா இன்னொரு கேபிட்டல் டபுளே இருக்கும். ஸோ 2 வாரத்தில் டபுள் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல, லாஸ் வரும், அந்த லாஸை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஓகேவா. சரி, நம்ம அடுத்த மண்டே பார்த்துக்கலாம்.